கரூர் இன்சிடென்ட் நடந்ததற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவருக்கு வந்து ஆதரவாக கருத்தை தெரிவித்தார். அண்ணாமலை அவர்கள் வந்து அவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ பேசணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கு கூட வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து சொன்னப்போ ஒரு அறிக்கை ஒரு நன்றி சொல்லிக்கல. அதையே பார்த்து வளர்ந்தவர்கள் வந்து திடீர்னு ஒரு தேர்தல் அரசியலில் வந்து இதை பார்க்கும் ஒரு சாமானியனுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து கிடையாது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து சிபிஐயும் அடுத்த கட்ட அரசு லா பாடிஸ் வந்து அந்த கரூர் சம்பவத்தில் வந்து அதுவுமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒருவேளை அந்த இடத்துல வந்து அவர் இறங்கி மக்களை சந்திச்சிருந்தார் அப்படின்னா அன்னைக்கு வந்து அவர் ஹீரோவாக தெரிஞ்சிருந்திருப்பார். ஓகே, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்துருச்சு, அதை வந்து திருத்தணும், அதை வந்து ஒரு தவறு. இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவர்கள் யார்? விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? விஜயோடைய நடனத்தை பிடித்தவர்கள் விஜய் எனக்கு தலைவர், விஜயோட படத்தை பிடித்தவர்கள் விஜயோட தலைவர், இல்லை விஜயோட கொள்கையை பார்த்து இது பண்ணாங்களா? இல்லை நீங்கள் கேளுங்க. இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குற சில விஜய் ரசிகர்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கணும், நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கண்ணை மூட்டு நீங்கள் கேளுங்க. எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய அரசியல் 2020 வந்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன பிறகு எந்த இடத்துலையுமே அவர் வந்து அரசியல் ரீதியாக யாரையுமே வந்து விமர்சிக்கவோ இம்பாக்ட் பண்ணவோ எதுவுமே கிடையாது. அவர் வேலை உண்டு, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அரசியலை எப்பயாவது சந்திக்கிறாரு, ஏர்போர்ட்டில் ஏதாவது கொடுக்குறாரு, அதுலேயுமே அரசியல் ரீதியான கொஸ்டின் கேட்டால் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது கூட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு விலகிட்டாரே தவிர எந்த இடத்துலையுமே அவர் வந்து வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழக தேர்தல் களம் வந்து ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அலையன்ஸ் போயிட்டு இருக்காங்க. சீட் ஷேரிங்ல இருந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. 4 முனை போட்டி அப்படிங்கிறது கூட வந்து என்டிஏ, இந்தி அலையன்ஸ், சீமான் ஒரு பக்கம் இருக்காரு, டிவிக்கு ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ இது மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா கட்சியும் வந்து தேர்தல் நோக்கி போய் கொண்டு இருக்கும் போது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுவார் என்று அவர்களோட ரசிகர்களாலும் அவராலும் சொல்லப்பட்ட விஜய் அவர்கள் வந்து பார்த்தா தொடர்ந்து வந்து தனித்து விடப்பட்டார். ஏன்னா அவங்க சொல்லிக்கலாம் வந்து தனி கூட்டணி, நாங்கள் தனித்து போகிறோம், விஜயகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஆண்டவனுடன் மக்களுடன் தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் வந்து உண்மையாலுமே என்ன பண்ணா அவர் வந்து முதல் மாநாட்டிலே வந்து யாராவது வருவாங்கல்ல, நம்ம வந்து அப்படி கொடுப்போம்ல, இப்படி கொடுப்போம்ல அப்படிலாம் பேசினார். ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சி கூட வராமல் வந்து தனித்து விடப்பட்டார். அதற்கான காரணங்களை வந்து நாம் வந்து அலச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். இப்போ வந்து மிக முக்கியமான அவங்க வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து தொடர்ந்து தவறு மேல் தவறு வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் கூட மறக்க முடியாத இல்லை மன்னிக்க முடியாத தவறு வந்து அந்த கரூர் சம்பவம். அந்த கரூர் சம்பவத்தில் வந்து அதுவுமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒருவேளை அந்த இடத்துல வந்து அவர் இறங்கி மக்களை சந்திச்சிருந்தார் அப்படின்னா அன்னைக்கு வந்து அவர் ஹீரோவாக தெரிஞ்சிருந்திருப்பார். ஓகே, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்துருச்சு, அதை வந்து திருத்தணும், அதை வந்து ஒரு தவறு நடந்துருச்சு, அந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு இடத்துல வந்து விஜய் இருந்திருப்பார். ஆனால் அது எதுவுமே செய்யாமல் அவர் அன்னைக்கு நைட்டாக திருச்சியில் வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது ஓடினார். ஸோ அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிடுச்சு. அதற்கு பிறகு ஒரு அவருடைய தேர்தலோட அந்த எலெக்ஷன் ஒரு பொலிட்டிக்கல் கேரியரில் ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதுலேயுமே இப்போ ஒரு ரீசெண்டாக நேற்று இந்த சிபிஐயில் டெல்லி விசாரிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு பரவலான வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கருத்து நிலவுது. அந்த கருத்து வந்து எந்தளவு உண்மை பொய் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சிபிஐயோட விசாரணைக்கு பிறகு ஒரு அஃபிஷியலாக வராமல் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒரு கருத்து நிலவுது அப்படின்னா, இது வந்து முன்னாடி அது நடந்த கொஞ்ச நாட்கள்லேயே வந்து மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் வந்து இதை பகிர்ந்தார். நேற்று 2-3 நாட்களாக வந்து இவர் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் பல பேர் வந்து சில இதில் போகிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு இன்சிடென்ட்டே வந்து அந்த இன்சிடென்ட் அந்த வீடியோ அதெல்லாம் வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து பயன்படுத்துவதற்காக வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு யூஸ் பண்ண கேமரா வந்து ஒரு ஹைலி எக்யூப்டு கேமரா இருக்குது. இது மாதிரிலாம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து விவாதிக்கப்படுவது, டிஸ்கஸ் செய்யப்படுவது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து உருவாக்கி உள்ளது. இது உண்மையா அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஆனால் வந்து இது மாதிரியான ஒரு செய்திகள் வரும்போது அட்லீஸ்ட் வந்து விஜய் அவர்களோ இல்லை அவர் ரொம்ப அஃபிஷியலான ஒரு பர்சன்ஸோ வந்து அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இருக்காங்க. இல்லைனா வந்துட்டு இது மாதிரியான செய்தி வந்து ஒரு தேர்தல்
அரசியலில் வந்து இதை பார்க்கும் ஒரு சாமானியனுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து கிடையாது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து சிபிஐயும் அடுத்த கட்ட அரசு லா பாடிஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் ஃபியூச்சரில் வந்து இது மாதிரி எப்பவுமே நடந்து விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இதுதான் வந்து இதை செய்தவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும். ஆனால் இது உண்மையாக இருக்காது, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், இது யாருமே எதிர்பாராமல் நடந்தது தான் அப்படின்னு தான் வரும் அப்படிங்கிறத நம்புவோம். பட் எண்ட் ஆஃப் த டே வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். அதை தாண்டி வந்து இப்படி ஒரு டவுன்ஃபாலை நோக்கி போய்கொண்டு இருக்கும்போது அடுத்து வந்து அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கட்சியில் வந்து பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு. எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய அரசியல் 2020 வந்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன பிறகு எந்த இடத்துலையுமே அவர் வந்து அரசியல் ரீதியாக யாரையுமே வந்து விமர்சிக்கவோ இம்பாக்ட் பண்ணவோ எதுவுமே கிடையாது. அவர் வேலை உண்டு, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அரசியலில் எப்பயாவது சந்திக்கிறாரு, ஏர்போர்ட்டில் ஏதாவது கொடுக்குறாரு, அதுலேயுமே அரசியல் ரீதியான கொஸ்டின் கேட்டால் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது கூட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு விலகிட்டாரே தவிர எந்த இடத்துலையுமே அவர் வந்து அந்த ஒரு இவங்களுக்கு எதிராகவோ அவங்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு கருத்தையுமே சொல்ல கிடையாது. விஜய் இல்லை, எந்த கருத்தையும் சொல்ல கிடையாது. சொல்லப்போனால் ஒரு ஜெயிலர் ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், அதை வந்து அந்த கழுகு காக்கா அப்படின்னு ஸ்டோரி சொல்லும் போது கூட வந்துட்டு அவர் வேற எதையும் நினச்சி சொன்னார். அதை கூட வந்து சோசியல் மீடியாவில் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து எங்களை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அதையும் மிக பெருந்தன்மையாக, ஏன்னா அது சொன்னதற்கு பிறகு லியோ படத்தில் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பார். அந்த காக்கழுது ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பார் பாருங்க. அந்தளவு அவர் நடந்து கொண்டாலும் ரஜினி அவர்கள் வந்து மிக பெருந்தன்மையாக லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த குழந்தை, நான் அப்போ நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவு வந்து கடந்து போனார். அப்படி பேசிய ஒரு மனிதனை தேவையில்லாமல் வந்து ஆதவ அர்ஜுனா சீண்டியது வந்து எப்படி அதை எடுத்துக்கிறதுனே சொல்ல முடியும். அப்போ ஓகே நடந்துருச்சு, பேசிட்டாங்க. ஏன்னா அரசியலில் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் பேசுவாங்க, கருத்துக்கள் இருக்கலாம். அட்லீஸ்ட் 2-3 நாட்களில் வந்து ரஜினி ரசிகர் மன்றமாக இருக்கட்டும், ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும், சில அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள்லாம் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றியவுடன் விஜயுடைய ஒரு ட்விட்டர் ஹேண்டல்லையாவது ஒரு அறிக்கை விட்டுருந்துருக்கலாம், அவருடைய கருத்திற்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, இது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது எதுவுமே இல்லாமல் அது நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் இருந்தார். அது வந்து நிச்சயமாக வந்து இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ அவர் ரஜினி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இவரை பற்றி கருத்து சொல்லிட்டு இவர் ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா அது தவறு கிடையாது. இன்னொன்று மன வலிமை பற்றி வந்து பேசுகிறாங்க. ஒரு ரஜினியோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, ரஜினி யார் அப்படிங்கிறதா வந்து இவங்களுக்கு தெரியுது. இந்தியாவில் எடுத்துக்கோங்க, இந்திய ஜனாதிபதி, துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் முதல்வர், மலேசியாவின் பிரதமர், சிங்கப்பூரின் பிரதமர், தாய்லாந்தின் பிரதமர், இலங்கையின் பிரதமர், மொரிஷியஸின் பிரதமர், இது போன்ற அத்தனை இந்திய உலக தலைவர்களை ஒரு சின்ன ஃபோன் காலில் பேசக்கூடிய வல்லமை படைத்த ஒரு நடிகர் இருப்பார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். அவரோட இன்ஃப்ளூயன்ஸை அவர் பயன்படுத்துறது கிடையாது. அவர் வந்து ஒரு எளிமையாக ஆன்மீகவாதியாக போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று எவ்வளவு சொன்னாலும் வந்து பல விமர்சனங்களுக்கு வந்து அவர் வந்து கடந்து போயிடுவார். அது வந்து அந்த ஆன்மீகம் அவருக்கு கொடுத்த வந்து ஒரு ஹை லெவல் மெச்சூரிட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இதையும் அப்படி கடந்து போயிடுவார் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் ஆதவ அர்ஜுனா பேசினதுக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து வந்து பல தலைவர்கள், அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், நயனா நாகேந்திரனாக இருக்கட்டும், இது மாதிரி பலவேறு தலைவர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இதற்கு வந்து ஒரு கடும் எதிர்வினையாற்றினார்கள். ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஏன்னா இவங்க உடனே கேட்குறாங்க, ஆதவ ரஜினி எதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணல, இதுக்கு ஏன் இப்பயுமே வந்து ஆதவ அர்ஜுனாவை கண்டிக்கவோ இல்லை தாவேக்காவை கண்டிக்கவோ அது மாதிரிலாம் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் எதுவும் செய்ய கிடையாது. அவர் ரொம்ப பாலிஷாக இது மாதிரி வந்து தவறான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு கண்டனங்கள் தெரிவித்த இத்தனை தலைவர்களுக்கும் நன்றி. ஏன்னா இதை வந்து அவர் சொல்லணும். ஏன்னா இதை வந்து ஏன் பண்ணார் அப்படின்னு சொல்றவங்க வந்து அந்த நன்றி என்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் தெரியாதவர்கள். ஏன்னா அவர்களுடைய தலைவர்கள் அப்படி இருக்கலாம். வந்து அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவருக்கு வந்து ஆதரவாக கருத்தை தெரிவித்தார். அண்ணாமலை அவர்கள் வந்து அவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ பேசணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கு கூட வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து சொன்னப்போ ஒரு அறிக்கை ஒரு நன்றி சொல்விக்கல. அதையே பார்த்து வளர்ந்தவர்கள் வந்து திடீர்னு ரஜினி வந்து ஒரு நன்றி அறிக்கை தெரிவித்தவுடன் வந்து அதை வந்து அவர்கள் தாங்கிக் கொள்ளவில்லை. இருந்தாலும் அந்த ரஜினி அவர்கள் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தை, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படி என்கிற வார்த்தையை வந்து மிகவும் வலிமையான வார்த்தையாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தேர்தல் வந்து ஒரு 4 ஃபேஸாம் தேர்தல்.
இந்த 4 கட்ட தேர்தலில் வந்து 4 பேர் வந்து ஒரே இதில் மோதும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்னிங் மார்ஜின் வந்து மிக 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 குறைவாக இருக்கும். ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டில் வந்து பல தொகுதிகளில் வந்து அந்த 500 ஓட்டு 1000 ஓட்டு வந்து ஒரு இம்பாக்ட் ஃபேக்டராக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகே ரஜினி வந்து 96 நீங்கள் அவங்க சொல்கிறாங்களா 96 அந்த ரஜினி நீ கிடையாது, அன்னைக்கு கொடுத்த வாய்ஸ் வேறு இன்னைக்கு கொடுத்த வாய்ஸ் வேறு, அதெல்லாம் நீ பழிக்காது. ஓகே, நான் உங்கள் பக்கமே இருக்காது, உண்மையாக இருக்கட்டும். ஒரு நம்ம ரொம்ப மினிமம் நெக்லிஜிபிள் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுவோம். ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு ரஜினி சொன்னால் இருக்காது, ஒரு 1000 ரஜினி ரசிகர் டைகார் ரஜினி ரசிகர் இருக்க மாட்டான். அந்த 1000 ஓட்டு உங்களுக்கு எப்படி விழும்? நீங்கள் ஆரம்பிக்கும் போது -1000 ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க. எல்லாமே வந்து ஒரு ஓவர் எக்ஸாகிரிகேஷன், தன்னை பற்றியான ஒரு அதி மதிப்பாக தான் நான் வந்து தாவேகாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். இது அவங்க சீட் இப்போ வந்து பெரம்பூரில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது மாதிரி வந்து தன்னை எந்த இடத்திலும் தன்னை வந்து விமர்சனம் செய்யாத ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு மனிதர்களை தொடர்ந்து வந்து அவங்க விமர்சித்து கொண்டே இருந்தார்கள் என்றால் அந்த அனைவரும் வந்து இவருக்கு எதிராக தான் திரும்புவாங்க. ஆல்ரெடி கூட்டணி கிடையாது, எந்த ஒரு இடத்துலையுமே கிடையாது. இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவர்கள் யார்? விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? விஜயோடைய நடனத்தை பிடித்தவர்கள் விஜய் எனக்கு தலைவர், விஜயோட படத்தை பிடித்தவர்கள் விஜயோட தலைவர், இல்லை விஜயோட கொள்கையை பார்த்து இது பண்ணாங்களா? இல்லை நீங்கள் கேளுங்க. இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குற சில விஜய் ரசிகர்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கணும், நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கண்ணை மூட்டு நீங்கள் கேளுங்க, உங்கள் கொள்கை தலைவர்கள் யார்? அந்த 5 கொள்கை தலைவர்களோட கொள்கைகளை ஈர்த்தா நீங்கள் அந்த கட்சியில் சேர்ந்தீங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட். ஸோ அவருடைய அந்த சினிமா கிரேஸை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த பார்ட்டி வந்து இட் இஸ் கோயிங் டு ஓகே, அது உங்களோட விருப்பம், அதோட ஜனநாயக உரிமை, அதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது அனைவருடைய ஓட்டும் எனக்கு வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அந்த பொலிட்டிக்கல் அந்த அவேர்னஸ் இருக்கிறவங்க அதான் பண்ணுவாங்க. நீங்கள் கடைசி வரை கலைஞர் கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து 96க்கு பிறகு அவங்க வந்து அந்த சிறை சென்று வந்த பிறகுலாம் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த லெட்டரை வந்து டாக்டர் ஏடிஎம்கே லெட்டர் பேட்ல போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாம் அந்த அரசியலை வந்து நல்லா தெரிந்து புரிந்த பாரத பிரதமர் அன்று வந்து வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் எதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போகணும்? அவங்களெல்லாம் இவங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ உளவுத்துறை இருக்கும். நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதாக இருக்கட்டும், இன்று முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் உளவுத்துறை இருக்கிறது. உளவுத்துறை இருப்பதனால் வந்து இந்த ஒரு மனிதனுக்கு கிரவுண்டில் எவ்வளோ ரியாலிட்டி இருக்குது, அவரோட எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிற சும்மா இன்னைக்கு ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து இன்னைக்கு இந்த ஜென்சி வந்து அவங்களுக்கு ஆக்டிவிட்டாக இருக்கிறனால அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வந்து அந்த ரசிகர்கள் வந்து இதெல்லாதனால அவர் களத்தோடைய நிலவரத்தை தெரியாமல் வந்து இது நடந்து விட்டது. இது வந்து நிச்சயமாக ஒரு தேர்தல் முடிவில் வந்து பிரதிபலிக்கும். இது மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின நாள் இன்னொரு நாள் முன்னாடி தாவேக்காவை சேர்ந்த இன்னொருத்தர் பேசுகிறாரு, நிறையா நடிகர்கள் வந்து ரேஸ் ஓட்ட போயிட்டாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் தேவையா? நீங்கள் வந்து ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள், இப்போ பராசக்தி பட்டம் வந்தப்போ சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், இதற்கு முன்னாடியே வந்து விஜயகாந்த் தான் உங்களை வந்து ஒரு அறிமுகப்படுத்தி எல்லாமே செய்தார். ஆனால் அவரை வந்து எந்த அளவு நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து பல இடங்களில் விவாதமாகிடுது. ஸோ இது மாதிரி யாருடைய ஆதரவும் இல்லாமல் உங்களுடைய ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸை மட்டும் வைத்து அரசியல் வெற்றி பெற முடியும் என்று நினைத்தால் அது காணல் நீராக தான் போய் முடியும். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வரும்போது இவ்வளவு நாள் தாவேகாவினரும் விஜய் அவர்களும் தாவேகா கட்சியினரும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் ஒரு ரிசல்ட் டேவாக மே 4 தெரியும். என்னை பொறுத்தவரை விஜய் உட்பட அனைவரும் தோல்வி அடைவதற்கு தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிஞ்சி போச்சுன்னா விஜய் நிற்கிற தொகுதியில் வந்து அவர் வந்து டெபாசிட் வாங்கலாம். இதை தாண்டி இந்த எலெக்ஷனில் வந்து அந்த ஓட் ஷேர், அந்த டிசைடிங் ஃபேக்டராக ஒரு 10% 12% சொல்கிறாங்க. அதை வேணால் அவங்களுக்கு ஏதாவது முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால அதுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷனில் அது விழுமே தவிர சீட் கன்வர்ஷனில் வந்து எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இதை வந்து நிச்சயமாக மே 4ஆம் தேதி நம்ம அனைவரும் பார்ப்போம். நன்றி.